ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் திருவொற்றியூர்ல இருக்கேன். திருவொற்றியூர்ல இருந்துட்டு திருவொற்றியூர் வடிவம்மன் தியாகராயர் சிறப்பை பத்தி சொல்லணும்னா சரியா இருக்காது. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். கார்த்திகை மாசம் பௌர்ணமியில இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமான நாள். இந்த 3 நாட்களா இருக்கு. என்ன விசேஷம்னா, ஒரு பெரிய பிரளயத்துக்கு பிறகு சிவபெருமான் திருவொற்றியூர் தியாகராய சன்னதியில சிவபெருமான் தோன்றிருக்காரு. அவர் எப்படி தோன்றிருக்காருன்னா, புற்று வடிவத்துல தோன்றிருக்காரு. புற்று வடி தோன்றி இருக்கும் போது அவரை வந்து முக்கோடி முக்கர் தேவர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சிவபெருமான அபிஷேக ஆராதனை பண்ணி தான் வழிபடுவாங்க. இங்க எல்லாரும் மக்களும் அப்படிதான் வழிபடுவாங்க. ஆனா வந்து புற்று வடிவத்துல மணல்ல தோன்றி புற்று வடிவத்துல இருக்கிற சுயம்புலிங்கத்தை அபிஷேகம் பண்ணி வழிபட முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, பிரம்மன், விஷ்ணு, ஆதிபுரீஸ்வரர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தவம் இருந்து அதுக்கப்புறம் சிவன்கிட்ட வந்து தவம் இருந்து அவங்கள வழிபடணும், உங்களை அபிஷேகம் பண்ணணும், அபிஷேக ஆராதனை பண்ணணும். எப்படி நீங்க இந்த மாதிரி மணல் வடிவத்துல சுயம்பலிங்கமா இருக்கீங்க, எப்படி உங்களை அபிஷேக ஆராதனை பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெரிய கடுமையான தவம் இருந்ததுக்கு அப்புறம் சிவபெருமானே காட்சி தந்து, சிவபெருமான் எனக்கு வந்து கார்த்திகை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு 3 நாட்களும் எனக்கு தைல அபிஷேகம் பண்ணுங்க சொல்லிட்டு சிவபெருமானே தோன்றி சொல்லியிருக்காங்க. சோ அதனால அதை அப்படியே வழி வழியா வந்து கடைபிடிச்சிட்டு தான் இப்பவும் இருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு கார்த்திகை மாசம் பௌர்ணமிய வருஷத்துல 3 நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாம் பெட்டியில அவர் வந்து அவருக்கும் ஒரு கவசத்தை போட்டு வச்சு கவசத்துல பூட்டி வச்சிருப்பாங்க. அந்த கவசத்தோட தான் நம்ம வந்து அந்த சுயம்பலிங்கத்தை நம்ம வழிபட்டு வருவோம். இப்போ இந்த 3 நாட்கள் பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய கவசத்தை திறந்து வச்சு இந்த 3 நாட்களும் தைல அபிஷேக ஆராதனை நடக்கும். ஸோ இந்த அபிஷேக ஆராதனையை கண்டுகளிங்க. ரொம்ப சிறப்பான இந்த 3 நாட்களையும் இந்த திருச்சூர்ல இருக்க இந்த தியாகராய சன்னதிய சிவபெருமான வழிபடுங்க. பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல்களை கட்டுப்படுத்த 200க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளும் இருக்காங்க. இன்னையில இருந்து இனி 4ஆம் தேதி இன்னையில இருந்து 5, 6 இந்த 3 நாட்களும் என்ன பண்றீங்க, இன்னையும் நாளைக்கு நாளன்னைக்கு இன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா மழையும் பொருட்படுத்தாம நிறைய பேர் என்ன பண்றாங்க, கியூல நின்று அழகா போயிட்டு இருக்காங்க. அங்க அடிச்சு புடிச்சு போற முதல்ல இல்ல, கியூ நல்லா அழகா பக்தர்கள் எல்லாரும் அழகா வரிசையில போற மாதிரி கம்பி வேலியெல்லாம் போட்டு சேஃபா இருக்கு. மக்கள் பாதுகாப்புக்காக 200க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகளும் இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு மற்றும் மறுநாள் போயிட்டு சிவபெருமான் தரிசனத்தை கண்டு கழியுங்க. சிவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்று மகிழுங்க. ஓம் நமக் சிவாய நமக.